இது கேஸ் ஆகிட்டு யாரும் இது வரைக்கும் ஒரு போலீஸ்கார் போலும் இவ்வளோ வந்துட்டு அனுபவிச்சிட்டில்ல. ஒரு ஆழ்ச்ச மாத்திரம் அச்சம் மறிச்சு ஒரு 15 ദിവസം മാത്രം ഞങ്ങളുടെ വീട് മാത്രം അവർ അന്വേഷിച്ചു വന്നു. പിന്നെ അതിനുശേഷം ഇപ്പോൾ ചൊക്കനാട് എങ്ങനെ പോകുന്നുണ്ട് എങ്ങനെ ചെയ്യുന്നുണ്ടെന്ന് கூட இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு அந்த செக்யூரிட்டி அன்னைக்கு நாங்கள் போய் கேட்கும்போது 10 மணிக்கு தான் அவர் நான் போனாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் போனது வந்துட்டு இவங்க கேமராவில் பார்க்கும்போது 7:45 7:50 இறங்கியிருக்காரு. 12 மணி வரைக்கும் இவங்க பார்க்கல. அப்போ லோடு அன்னைக்கு லோடு ஏற்றுறதுக்கு வந்திருக்குங்க. அப்பா தான் லோடுலாம் எழுதுறது. அப்போ அது வரைக்கும் இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு என்னது அவங்க பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள சும்மா ஒரு அசால்ட்டாக விட்டுட்டு அப்போ தொழிலாளி எப்படி போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கல. ரெண்டாவது சொக்கநாட்டில் கேமரா பார்த்தீங்கன்னா அந்த விரைவு செட்டுக்கு போகிற வழியில் மெயின் கேட் ஒரே கேட் தான். அதில் 2 செக்யூரிட்டி இருக்காங்க. அந்த 2 செக்யூரிட்டியில் ஒரு செக்யூரிட்டி கூட அவர் போனது வர்றதை பார்க்கல. அப்போ அவர்கிட்ட கூட கேட்டதுக்கு அவங்ககிட்ட நான் கேட்டதுக்கு அவருக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது வயசான ஆளுங்க தான் அப்படின்ட்டு. அப்போ நான் செக்யூரிட்டி ஏஜென்ட்டை போய் கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சார் இந்த மாதிரி கன்னிமலைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க செக்யூரிட்டி இந்த மாதிரி வந்திருக்காரான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்தில் தான் அவங்களுக்குள்ள ரூம் இருக்குது அங்கே போய் கேட்கலான்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நாங்கள் அது வரைக்கும் அவரை பார்க்கல லோடு வர போய் தான் அவரை பார்த்தோம். அப்போ லோடு வராமல் இருந்துச்சுன்னா அவர் அன்னைக்கு ஃபுல்லாக செத்து போயிட்டுனாலும் கம்பெனிக்காரங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்றாலும் இது வரைக்கும் அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் கிடையாது சார். இங்கே வந்துட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறது கூட ஆள் கிடையாது. ஒரு நாள் தான் போயிருக்கேன். அன்னைக்கு நைட்டு மூணு ஷிஃப்ட் செய்ய சொல்லியிருக்காங்க. இது அன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய ஆளை வர விடாம வச்சுட்டாங்க. வேலை செஞ்சு எனக்கு திடீர்னு வேலை செஞ்சாலும் எப்படி இறந்து போனது இன்னும் ஒரு பதிலும் தெரியல எங்களுக்கு. அது எங்களுக்கு பதில் தெரியணும் சார். அவருக்கு ஏதாச்சும் இல்லை யாருமே அப்படியாப்பட்ட ஆளுங்க கிடையாது சார். யாருமே அப்படி யாரும் கிடையாது. வீட்டில் நல்ல முறையில் போனது தான் காலையில். ஒரு கம்பெனி தொழிலாளினா இப்போ ஒரு பெர்மனன்ட் தொழிலாளினா செய்வாங்க. இது ஒரு ஏஜென்சினால இவங்க என்ன செய்றாங்க ஒரு அசால்ட்டாக விட்டாங்க. இப்போ அங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ எல்லாம் வயசான ஆளுங்க தான் செக்யூரிட்டி மாதிரி இருக்காங்க. 40 பேர் வச்சு அவங்க ஏஜென்சி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. 40 பேருக்குள்ள கார்டியன்ஸோ அவங்க பிள்ளைங்களுக்குள்ள நம்பரோ யார்கிட்ட இல்லை, இந்த ஏஜென்சிகிட்ட இல்லை. அப்போ இதெல்லாம் யாருக்குள்ள அசால்ட்டு அவங்களுக்குள்ள அசால்ட்டு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நடந்த சம்பவம் வேற யாருக்கும் நடந்தாங்கன்னு இதே மாதிரி விட்டுருப்பாங்க சார். எம்எல்ஏ இருக்காரு ராஜா சார்ட்ட நான் அன்னைக்கே கூப்பிட்டு சொன்னேன். இது வரைக்கும் என்ன ஆயிப்போச்சு கேட்போன்னு சொன்னதோட சரி இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சதில்ல. இங்கே வந்து இதுக்குள்ள விசாரணை பற்றி இது வரைக்கும் சொல்லலை. அவர்கிட்ட என்ன கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணி நான் கேட்டிருக்கேன். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன செஞ்சுருக்கீங்கன்ட்டு ஐஎன்டிசி ஆஃபீஸ்லேருந்து கேட்டாச்சு. இதுக்காக ஒரு போராட்டம் நடத்துவோம்னு சொன்னதுக்கு அவங்க சைடில் தான் போராட்டம் நடத்தினாங்களே தவிர இந்த அப்பாவுக்குள்ள பாகமாயிட்டு எதுவும் போலீஸ் முற்றுகை எதுவுமே ஒன்றுமே செய்யவும் கிடையாது. ஒரு ആളോട് ഇതുവരെയായിട്ട് തെറ്റായിട്ടോ എന്ന പെരുമാറാത്ത ആളാ. നല്ല മനുഷ്യനാ. ഇങ്ങനെ ഒരു എസ്റ്റേറ്റ് മേഖലയിൽ ഒരു കൊടൂരമായ കൊല ഇതുവരെ കണ്ടുപിടിച്ചിട്ടില്ല. ഇത് എല്ലാവർക്കും വിഷമമാണ്. ഞങ്ങൾ അടുത്ത ആൾക്കാരാ. പക്ഷെ ഞങ്ങൾക്കൊക്കെ ഭയങ്കര വിഷമമാണ്. இப்போ 4 மாதம் ஆச்சு விஜிலன்ஸுக்கு அனுப்பிவிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அதில் அன்னைக்குள்ள செக்ஷன் நம்பர் நான் பார்க்கும்போது என்ன 451 செக்ஷன் போட்டுருக்கு. அதாவது ஒரு ஆளை பீஷணிப்படுத்தின அந்த கேஸுக்காக வேண்டி உங்கள் அப்பாவுக்குள்ள கேஸுக்குள்ள ஃபைலு கோடதிக்கு அனுப்பிவிட்ருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரிப்போர்ட்டு கிரைம் பிரான்ச்சு கொடுத்துருக்காங்க. கிரைம் பிரான்ச் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு யார்ட்டையும் வந்து ஒன்று கேட்கவே இல்லை. என்னப்பா எப்போ என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க ஏதாவது ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு வர்றவங்க நினைச்சிடாங்க அப்பாட்ட சொத்து இருக்கா. எங்களுக்கு சொத்தே கிடையாது. நாங்கள் வந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள்கிட்ட சொத்தே இல்லை. இப்போ 5 சென்ட் அம்மா பேரில் எங்கே கொடுத்துருக்காங்க மறைவூரில் இடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான். அதில் அப்பா பேரில் கிடையாது. அப்பாவுக்கு ப்ராடமெண்ட் இருக்கா இல்லை, எல்ஐசி இருக்கா இல்லை, பென்ஷன் இருக்கா. பென்ஷன் மட்டும் 1600 பென்ஷன் மட்டும்தான் வருது. அதுலேருந்து இப்போ இறந்த மாதத்துலேருந்து பென்ஷன் கிடையாது. சம்பளம் வாங்குறது நாங்கள் இதே வீட்டில் தான் எல்லாருமே இருந்தோம். இப்போ சம்பளம் வந்துட்டு இங்கே வாங்கினாருன்னா சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுத்து அவர் செலவழிச்சிட்டு போவார். இப்போ இந்த 3-4 മാസമാச்சு இப்போ ஜாமான் வாங்குறது கூட ஒன்றும் முடியாமல் இருக்கு. அவ்வளோ കഷ്ടத்துக்கு ആയിപ്പോச்சுன்னு വെച്ചോங்களேன். രാജപാണ്ടി ക്രൂരമായി കൊലപ്പെടുത്തി 4 മാസം പിന്നിട്ടിട്ടും പ്രതിയിലേക്ക് ഇതുവരെ പോലീസിന് എത്താൻ സാധിച്ചിട്ടില്ലെന്ന് മാത്രമല്ല കുടുംബത്തിന് നീതി ലഭിച്ചിട്ടില്ലെന്ന് വേണം പറയാൻ. എത്രയും പെട്ടെന്ന് തന്നെ കുറ്റവാളിയെ കണ്ടെത്തണമെന്നാണ് കുടുംബത്തിന്റെ ആവശ്യം. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.